பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் என்ற இடத்தில் தங்கியிருக்கும் போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். இயேசுவுக்கு மட்டுமில்லை, இதை வாசிக்கிற நமக்கும் கூட ஆச்சரியமாக இருக்கும். 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக தேவனிடம் தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறான். பாருங்கள், 100க்கு அதிபதி எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பேர் அவனுக்கு வேலைக்காரர்களாய் இருந்தாலும், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்லவென்று சொல்லி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று கேட்கிறான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை அறிந்து அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுஸ்தமாக்கினார். இன்றைக்கு நமக்காகவே ஜெபிக்காமல் நமக்கு விடவும் ஏழ்மையானவர்களுக்காக, பாடுபடுகிறவர்களுக்காக, பலவீனமானவர்களுக்காக, இதை போன்று பல்வேறு பிரச்சனையுள்ளவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை அனுப்பி அவர்களை விடுவிப்பார். நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய புடமிடப்பட்ட வார்த்தை இன்றைக்கே நிறைவேறும். ஆமேன்.